ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் பேர் திவ்யா. இன்றைக்கி கிச்சனுக்கு புதுசாக வாங்கியிருக்கிற என்னோட கிச்சன் வேர் கலெக்ஷன் சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே சிங்கிள் லாட் பர்ச்சேஸ் கிடையாது. லாஸ்ட் 2 மந்த்தாக கொஞ்சம் கொஞ்சமாக சஃபில் பண்ணி வாங்கினது. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிப்ஸோட ஹேண்ட் மிக்சர், அதாவது எலக்ட்ரிக்கல் பீட்டர். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்டர்ஸ் இருக்குது. 2 செட் ஆஃப் பீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோன் ஷேப்டு பீட்டர் அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு ஸ்பைரல் ஷேப்டு பீட்டர். கூடவே ப்ராடக்டோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. ஏற்கனவே என்கிட்ட விஸ்க் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த லாட் பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டாக வாங்கினது இந்த எலக்ட்ரிக்கல் பீட்டர் தான். ப்ராடக்டோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. லைட் வெயிட்டட். நான் கூட எங்கே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் சிரமமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ரொம்பவே லைட் வெயிட்டட், காம்பேக்டாகவும் இருக்குது. இங்கே வந்து ப்ராடக்டோட ஃபங்க்ஷனல் கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இஜெக்ட் பட்டன். கீழே நம்ம பீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இஜெக்ட் ஆகும். ஸோ யூஸ் பண்ணும்போது கலண்டு வந்துருமோன்னு பயம் இல்லை. இங்கே வந்துட்டு 5 லெவல் ஆஃப் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஸ்பீட் லெவல் வேணுமோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டர்போங்கிறது இன்ஸ்டன்ட் ஸ்பீட், அதாவது 1ல் வச்சுட்டு எனக்கு 2 போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இருந்தால் போதுன்னா we can use it டர்போ. நான் வாங்கியிருக்கேன் இந்த எலக்ட்ரிக்கல் பீட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா HR 3705/10. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது போரோசிலோட கிளாஸ் மிக்சிங் பவுல். ஏற்கனவே என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல் தான் இருக்குது. அதை தான் நான் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் மிக்சிங் பவுல். நான் கடையில் போய் 2 தடவை இந்த ப்ராடக்டை எடுப்பேன், பார்ப்பேன், வச்சுருவேன், எடுப்பேன், பார்ப்பேன், வச்சுருவேன், அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். 3rd டைம் போய் சரி ஓகே இதை வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ப்ராடக்ட்டு கம்மிங் அலாங் வித் வாரண்டி கார்டு, அந்த போரோசிலோட அதர் ரேஞ்சஸ்க்கான ஒரு சின்ன மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இது வந்துட்டு 1.7 லிட்டர் கெப்பாசிட்டி. எப்போவுமே நம்ம கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே மற்ற ப்ராடக்ட்ஸை விட ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது நயாஸாவோட எலக்ட்ரா அப்படிங்கிற மாடலில் வர ஒரு வாட்டர் ஜாக். இது வந்து 1200 ml கெப்பாசிட்டி. இதில் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. நான் வாங்கினது வந்து ஒயிட் கலர். இது வந்துட்டு 100% BPA ஃப்ரீ, ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள். ப்ராடக்டோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸி டு யூஸ், ஈஸி டு க்ளீன். ஏதாவது வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கணும், டக்குன்னு போயிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இது இருக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கிச்சன் வேர் சீரீஸில் 4th நம்ம பார்க்க போகிறது மில்டனோட ட்ரையோ ஆயில் டிஸ்பென்சர் தான். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பட்ஜெட்லேயே இல்லை. மீதி எல்லாம் தான் நான் பட்ஜெட் பண்ணிவிட்டு போனேன். இது வந்து ஆன் த ஸ்பாட் செலெக்ஷன் தான். போயிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு வாங்கியாச்சு இதையும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியல் தான். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 500ங்கிற மாடல். இதுதான் கிளாஸ் பாட்டிலோட அவுட்லுக். பாருங்கள், இது வந்து ஈஸி டு ஹோல்டு. சில பாட்டில்லாம் வந்துட்டு நம்ம சிங்கிள் ஹேண்டடாக எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு கையில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணிட்டு எடுக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியல, எடுத்து போர் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் தெரியல. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலிக்கான் நாசில் வந்திருக்கு. அந்த சிலிக்கான் நாசில் வந்து பிரிட்டியான ஒரு க்ரீன் கலரில் வந்திருக்கு. அது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. எப்போவுமே கிளாஸ் வேர்ஸ் வாங்கும்போது அதை கரெக்டாக ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை அதுக்கான ஒரு ஹோல்டரோ நம்ம தேடிட்டே இருக்கணும். இது கம்மிங் அலாங் வித் ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். இந்த சிலிக்கான் நாசில் வந்து ஈஸி டு க்ளீன், ஈஸி டு போர். இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா SS ஸ்டாண்டு தான். அந்த 2 பாட்டிலையும் தாங்குகிற அளவுக்கான கெப்பாசிட்டியோட நல்லாவே இருக்குது. பெண்டெல்லாம் ஆகலை. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஆயில் டிஸ்பென்சரோட அவுட்லுக். 5th நம்ம பார்க்க போகிறது சிக்னோரவேரோட ரெக்டாங்குலர் கிளாஸ் டிஷ்ஷு தான். இது வந்துட்டு 1000 ml கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 100% போரோசிலிகேட்.
இது வந்து 2 in 1, அதாவது பேக் அண்ட் சர்வ். we can use it for bake and we can use it for serve also. இது வந்துட்டு நான் பேக்கிங் பர்பஸ்க்காக எடுக்கல. ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது நம்ம அந்த ஸ்வீட்ஸ் போட்டு கட் பண்ணும்போது அந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் ஸ்கொயர் ஷேப் வரதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஆப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி பாட். இது வந்து மேயர் பிராண்டில் செலக்ட்டுங்கிற ரேஞ்சில் வர ஒரு பிரியாணி பாட். இது வந்து 100% நிக்கல் ஃப்ரீ அண்ட் ஜாப்பனீஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து 10 years வாரண்டியோடு வருது. இதில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 6-7 ரேஞ்சஸ் இருக்குது. நான் இன்றைக்கி இதுலேருந்து 2 ரேஞ்சஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த பிரியாணி பாட்டும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஃப்ரையிங் பேனும் தான். நல்லாவே வெயிட்டடாக இருந்துச்சு. ப்ராடக்ட் மேனுவல். நான் நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு இந்த பிராண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் லிட்டு நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஹேண்டில் வந்து சிலிக்கான் மோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் எதுவும் கையில் படாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இதுதான் நம்ம ஹீரோவான பிரியாணி பாட். உள்ள கோட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சேம் இதுலேயும் வந்துட்டு ஹேண்டிலுக்கு வந்துட்டு சிலிக்கான் மோல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கூல் ரிவர்ட்டட் எஸ்எஸ் ஹேண்டில். கீழே வந்து நல்ல ஒரு திக் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் வந்து ஹீட் ரிட்டென்ஷனுக்காக. இது வந்து கேஸ், இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ப்ராடக்டோட அவுட்லுக். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்மளோட குக்வேர் சீரீஸோட ஃபைனல் ப்ராடக்டான இந்த ஃப்ரையிங் பேன் தான் பார்க்க போகிறோம். சேம் இதுவும் மேயர் பிராண்டோட செலக்ட் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருக்கேன். சேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமான ஃபீச்சர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 100% நிக்கல் ஃப்ரீ, ஜாப்பனீஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் 10 years வாரண்டி. இதை வந்துட்டு சேம் அதே மாதிரி கேஸ், இண்டக்ஷன், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட மேனுவல், கிளாஸ் லிட் சேம் அதே மாதிரி நல்லாவே வெயிட்டடாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கிளாஸ் லிட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு உள்ளே எப்படி வேகும் போதோ இல்லை வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போதோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்து பார்க்க வேண்டாம். கிளாஸ் லிட் இருந்துச்சுன்னா ரொம்பவே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி கீழே வந்து ஒரு திக் பேஸ் கொடுத்துருக்காங்க ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் ரிட்டென்ஷனுக்காக. ஆனால் எல்லாமே நல்ல வெயிட்டு, ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான். நல்லா வர்த்தான ப்ராடக்ட், நல்லாவே வெயிட்டடாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க. இது தாங்க இந்த தடவை நம்மளோட கிச்சன்வேர் சீரீஸில் நான் வாங்கிட்டு வந்த நியூ ப்ராடக்ட்ஸ். என்னோடய கிச்சனுக்கு புதுசாக வந்திருக்கிற புது நண்பர்கள்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.